ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டூடியோ. நான் லாஸ்ட் வீடியோவில் லாங் செயின் எப்படி போகிறதுன்னு உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் எனக்கு நீங்கள் மேலே பண்ணும்போது ஓகேங்க்கா, கீழே பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தாங்க நான் கீழே எடுத்து போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த லூப்பை மேலே எடுத்துனதுக்கப்புறம் நீடில் வந்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அந்த நீடில் சுற்றி ஒரு டைம் சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரணுங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. இப்போ நீடில் கொக்கி பகுதி நம்மளை இந்த ஃபிங்கர் பார்த்து இருக்கும்போது நீடில் த்ரெட்டை நம்ம நீடிலுக்கு அந்த பக்கமாக சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு டைம் தான் நம்ம த்ரெட்டை சுற்றி எடுத்துகிட்டு போகணுங்க. 2 டைம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி நான் 2 டைம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த நூலை இழுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரே ஒரு டைம் சுற்றி அந்த நூலை இழுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இதாகிருங்க. 2 டைம் சுற்றக்கூடாது, ஒரே ஒரு டைம் சுற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு செயின் ஈஸியாக இருக்குங்க போடுறதுக்கு. நம்ம உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் நீடில் உள்ளே கொண்டு வரும்போது நான் த்ரெட்டை எந்த டைரெக்ஷனில் நான் சுற்றுறேன்னு நீங்கள் பார்த்தீங்களா? நமக்கு அந்த நீடில் கொக்கி மாதிரி இருக்க பகுதி பாருங்களேன். இந்த நம்ம டைரெக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ளே கொண்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த கொக்கி மாதிரி இருக்க பகுதிக்கு ஆப்போசிட்டில் நான் அந்த த்ரெட்டை சுற்றி எடுத்துகிட்டு போகிறேங்க வெளியே. அப்படிங்கும்போது நமக்கு மேலே அந்த த்ரெட்டு ஈஸியாக நமக்கு மேலே வருங்க. அதுக்காக தான் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி உள்ளே குத்துறோங்க, மறுபடியும் ரொட்டேட் பண்ணி தான் நான் வெளியே எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக நமக்கு செயின் போட்டு பழகிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.